அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நம்ம எப்போவும் நிற்கணும் அப்படின்னா நாம் அதற்கான வலிமையும் அதற்கான திறனும் நம்ம பெற்றிருக்கணும். அதனால் நம்முடைய நலனை முதல்ல எப்போவுமே சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு தகராறு நடக்கும் பொழுது 2 பேருமே அவர்கள் ஒரு மிகை நிலையை எடுத்து 2 பேரும் இந்த பக்கமும் ஒரு மிகை நிலையை எடுத்திருக்கார் அவர் அதிபர் ட்ரம்ப், ஈரானிய அரசும் ஒரு மிகை நிலையை எடுத்திருக்கு. இதுக்கு இடையில் வந்துட்டு நாம் இவர்கள் பண்ணுறது கரெக்ட் அவர்கள் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இல்லை அப்படின்னு. நீங்கள் புட்டின் ஏதாவது சொல்கிறாரா? ஏதாவது அவரை பற்றி விமர்சனம் நம்ம பண்ண முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்காவது தெரியாது. அவர் 4 ஆண்டுகளாக ஒரு போர் நடத்திட்டுருக்கார். அந்த போரில் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 8000 பேர் செத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு 2000 பேர் சாகுறாங்க. நாம் அதை கடந்து போயிடல. நடத்திய தாக்குதலும் ஒன்றும் வளச்சுரண்டலுக்காகலாம் கிடையாது. அதற்கு வேறு காரணங்கள் உண்டு. அது தவறான காரணம். பட்டு அங்கேருந்து அவர்களுக்கு, அதாவது உலகத்திலேயே மிக அதிகமாக எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடுகளில் ஒரு தலையாய இடத்துல இருப்பது அமெரிக்கா ஒன்று. 2வது, உலகத்திலேயே எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் இடத்தில் இருப்பது அமெரிக்கா. அவர்களை தொட முடியாத உயரத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த இடத்துக்கு இவர்கள் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எதிரிகள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மரணம்ன்ட்டு 47 வருஷமாக சொல்லிட்டு இருக்கவங்க. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட இவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிட்டால் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம், அதுக்கப்புறம் அமெரிக்கர்களுக்கும் துன்பம், அப்புறம் மேலை நாட்டு நாகரிகத்திற்கு எதிராக இவர்கள் போர் செய்பவர்கள். அதுக்கப்புறம் அணுசக்தியை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறதுக்கான அதுக்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் இருக்குது. அதனால் இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் அதான் ஒருத்தர் கேட்ட மாதிரி எதுக்கு நீங்கள் பூமிக்கடியில் வச்சுருக்கீங்க அணு உலையை? வேறு எந்த நாடாவது வச்சுருக்காங்களா? இல்லை, நீங்கள் மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம். இப்போ இந்த ட்ரம்ப் வந்து உங்களை இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துருக்காங்க. டு ஷூட் ஒன்ஸ் புட்னு சொல்லுவாங்க. அவருடைய காலில் அவரே சுட்டு கொடுக்கிறார். அவருடைய கொள்கைகள் அத்தனையும் நெடுங்காலத்திற்கு அமெரிக்கர்களை துன்பப்படுத்தும். பின்னடைவை கொண்டு போய் சேர்க்கும் அமெரிக்கர்களை. அப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் தலைவர் துணைத் தலைவர் நிலையில் இருக்கிற நாடுகள் அவங்க தான் வேலியே பயிரமே. சங்கம்னு தனியாக ஒன்று கிடையாது. 193 ஃப்ளாட்டோட சேர்ந்தது தான் சங்கம். அதனால் இந்த நாடுகள் என்ன முடிவு எடுக்குதோ அதை தான் ஐநா பண்ணும். நீங்கள் எல்லா ஃப்ளாட் ஓனர்ஸும் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு அசோசியேஷன். அதில் இப்படி ஒரு விதி வச்சுருக்கீங்க. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இவங்க 3 பேரும் ஒருத்தர் கூட ஒத்துக்காத போகக்கூடாது அப்படின்னு ஒரு விதி. அதனால் இந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் அங்கே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த 5 நாடுகளும் அதில் ஒரு நாடு ஒத்துக்கலைன்னா கூட எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதில் 5 நாடுகளில் 2 பெரிய நாடுகளே தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது. அவங்க ஒப்புதல் இல்லை. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் எழுத்தாளர், கல்வியாளர், ஐநா அவையினுடைய அமைதிக்கான அதிகாரியாக கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டுகளுக்கு இணையாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் மரியாதைக்குரிய திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை முதல்ல சந்திக்கிறதுல. தொடர்ச்சியாக உங்களுடைய பேட்டிகளை நாங்கள் வந்து காணொலி வாயிலாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். நேரடியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலக அளவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நான் பேச விரும்பின டாப்பிக்கும் அதுதான். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஐநா அவையில் வந்து அமைதிக்கான ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக நீங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். உலக அளவில் பலவிதமான போர் சூழல்களை பார்த்த கல யதார்த்தத்தையும் நீங்கள் புரிந்த ஒரு நபர். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈரான் அமெரிக்க சிக்கல் அப்படிங்கிறது ஒரு எல்லையை மீறி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழலை நீங்க பாக்குறீங்களா, அல்லது இதை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் நம்புறீங்களா? உங்களுடைய அனுமானம் என்ன? எல்லையை மீறி போகிறது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால முதல் உலகப் போரும் 2ஆம் உலகப் போரும் 4 ஆண்டுகள் நடந்துச்சு.
இதை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த ஆண்டு 5வது ஆண்டு ரஷ்யா யுக்ரைன் மீது தொடுத்திருக்கிற போர். எல்லை இல்லாதது அப்படின்னா நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லை இல்லாத ஒரே பொருள் பரம்பொருள். அதனால் அப்படி எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. ஈரானுடைய இந்த நிர்வாகத்திற்கும் இந்த அரசுக்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த போருக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இது இன்னைக்கு 2 பேரும் ஒரு மிகை நிலை மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஈரானியர்களும் சரி அமெரிக்கர்களும் சரி. அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கர்கள்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அமெரிக்கர்கள் இந்த போருக்கு எதிராக இருக்காங்க. பெரும்பாலும் எதிராக இருக்கார்கள். உலக நாடுகள் பெரும்பாலும் இந்த போருக்கு எதிர்ப்பாக இருக்காங்க. தோழமை நாடுகள் எல்லாம் எதிர்ப்பாக இருக்காங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்திலேயே அவருடைய நாடாளுமன்ற இரு அவைகள் காங்கிரஸ், அதில் அவருடைய குடியரசு கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் அவர் ஒரு மிகை நிலையை எடுத்திருக்கிறார். ஈரானியர்களும் ஒரு மிகை நிலையை எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எப்போது ஒரு பொதுவாக இந்த இடைவெளி எப்போது குறையும், எப்போ இவர்கள் சந்திப்பார்கள், இதற்கு என்னெல்லாம் துணை புரியும், இந்த சந்திப்பு இவர்கள் சந்திப்புனா நேரடியாக இல்லை, புரியுது. அதாவது இந்த இடைவெளி குறையிறதுன்றது எவ்வளவு விரைவாக நடக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நானும் காத்திருக்கேன். இல்லை, இது பொதுவாக பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் மட்டும் கிடையாது, பல உலக நாடுகளுக்கும் இதனால் ஒரு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கச்சா எண்ணெய் விவகாரமாக இருக்கட்டும், மற்ற விவகாரங்களும் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அதில் நேற்று ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஹார்மூஸ் இணையை தாண்டதுங்கிறது நீரிணையை தாண்டது ரொம்ப ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம். அதை தாண்டி இந்தியாவுக்கு இப்போது ஒரு கப்பல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விவகாரத்தை கேள்விப்பட்டீங்களா? உண்மையிலேயே ஒரு அந்த மாலுமியை பாராட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோமா? இல்லை, அப்படி இல்லை. இது நாம் ஒரு நடுநிலை போக்க கொண்டிருக்கிறோம். நமக்கு 2 பேருமே தேவை. இந்த போரில் அவர்களுடைய ஒரு கடற்படை பயிற்சிக்காக அவர்களுடைய 3 கப்பல்கள் நம்ம நோக்கி ஒரு 10 நாள் முன்னாடி வந்தாங்க. 10-12 நாள் 15 நாள் முன்னாடி வந்த அவர்கள் இங்கே இருக்கும்போது நம்முடைய கரையை விட்டு அவர்கள் புறப்படும் பொழுதே அவர்களுக்கு அந்த போர் ஃபெப்ரவரி 27 புறப்பட்டிருக்கலாம், ஃபெப்ரவரி 28 போர் தொடங்கிடுது. அவர்கள் நம்மகிட்ட தஞ்சமடைகிறதுக்காக அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அடுத்த நாள் மார்ச் 1 நாம் அவர்கள் தஞ்சமடையலாம்னு சொல்கிறோம். சொன்ன உடனே அப்படி ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான் தஞ்சமடைஞ்சிருக்கு. அது கொச்சின்ல இருக்குது. இன்னொரு கப்பல் இலங்கையில் தஞ்சமடைஞ்சிருக்கு. 3வது கப்பல் தான் சர்வதேச நீர் எல்லையில் சிக்கி ஒரு அமெரிக்க தாக்குதலில் அது மூழ்கடிக்கப்பட்டு 80 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அதனால் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது. இந்த மாதிரி நாம் ஒரு நல்லுறவு பேண்டுற மாதிரியான ஒரு செய்கையை நம்ம செஞ்சோம். அதற்கு பதிலாக 2 கப்பல்களை அவர்கள் தற்காலிகமாக நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் நான் படிக்கிறேன். இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். பட் ஈரானோட அட்டாக்ல 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஜெய்சங்கர் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நேற்று கூட. அது கண்டிப்பாக நடக்கத்தானே செய்யும். ஒரு போரில் அதெல்லாம் நடக்கும். வேணும்னு இந்தியர்களை யாரும் கொல்ல போகிறது இல்லை. பட் அவங்க ஈரானுக்கு இந்தியாவின் மீது ஏன் ஒரு எதிர்ப்பு மனநிலை வருதுன்னு இல்லை வேணும்னு அதுதான் சொல்கிறேன். வேணும்னு ஒன்று அவர் எப்படி அந்த 2 பேர் கொல்லப்பட்டார்கள்? வேணும்னு நடந்திருக்காது. அதனால் நமக்கும் அவர்களும் நம்ம 2 பேரும் நட்பு நாடாக இருக்கும். ஒரு கப்பல் இன்னும் நம்மகிட்ட கொச்சினில் தஞ்சமடைஞ்சு இருக்கு. ஓகே, போர்க்கப்பல். ஓகே. அதனால் வேணும்னெல்லாம் அது நடந்திருக்காது. நமக்கும் அவர்களுக்கும் பகை இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழலில் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும், இந்த லிக்விஃபைடு கேஸ் அந்த கேஸுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுரும்னு சொல்லி மக்கள் வரிசையாக நிற்கிறது இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்த ஒரு பதைப்பதை பார்க்க முடிகிறது. உண்மையில் நீங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, மக்கள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு பரபரப்பை உருவாக்கிட்டாங்க, அப்படி தான் இருக்கணுமா? இல்லை, அரசு தன்னுடைய அரசு தகவல் போதாமையை ஏற்படுத்தியிருக்கு. அது பெட்ரோலுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கல. நமக்கு ஒரு 2 மாதத்துக்கான இருப்பு ஏறக்குறைய இருக்குது. ஓகே. அதனால் அந்த 2 மாதத்துக்குள்ளே மற்ற இடங்கள்லேருந்து நமக்கு பெட்ரோல் வந்துடும். அதனால் தீர்ந்து போகிற பெட்ரோலை நாம் நிரப்பிக்கலாம். அதனால் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. சமையல் வாயு, எரிவாயு, இயற்கை வாயு இந்த மாதிரி சிக்கல்கள் நமக்கு இருக்குது. ஏன்னா நாம் சேமிப்பு கிடங்குகள் கிடையாது,
பூமிக்கு அடியில் சேமித்து வைக்கிற இடங்கள் 2 வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம சேமிக்கக்கூடியது ஒரு 2 நாள் இருப்புக்கு தான் வரும். அதனால் நம்ம இந்த 10 ஆண்டுகளில் 10 கோடி பேர் கூடியிருக்கோம் இந்த சமையல் வாயுவை பயன்படுத்துகிறவர்கள். அதனால் போதுமான அளவு நம்ம திட்டமிடல் இல்லை. இது ஒரு புறம். இந்த தகவல்களை பொதுவாக எல்லா மக்களுக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு கூட போய் சேர்ற அளவுக்கு ஒரு விரிவான ஒரு தகவல் பரப்புரை அப்படின்றது மத்திய அரசு கிட்டே இல்லை. எந்த அரசுக்கிட்டையும் இருக்கா மாதிரி தெரியல. இது ஒரு குறை. திட்டமிடாதது இன்னொரு குறை. அதுக்கப்புறம் இதற்கு நாம் வேறு சில மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவிலிருந்து சமையல் வாயு வாங்குகிறோம். அது வர்றதுக்கு 45 நாள் ஆகும். அங்கேருந்து வரணும். அதுக்கப்புறம் அல்ஜீரியாவிலேருந்து வாங்க போகிறோம், கனடாவிலேருந்து வாங்குகிறோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்குகிறோம். இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு 2-3 வாரங்கள் ஆகும். அதனால் இந்த இடைஞ்சல் என்பது ஒரு தற்காலிக இடைஞ்சல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பதட்ட நிலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இது ஒரு பேரிடராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது இருக்குது. ஏன்னா ஒரு பெட்ரோல் நிலையங்கள்லையும் காலையில் விடியற்கால 4 மணிலேருந்து இரவு வரைக்கும் மக்கள் கூட்டமாக நின்று வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த நோட்டீஸ் எல்லாம் அறிவிச்ச மாதிரி தான் உடனே வந்து ஒரு பதவிப்பு உள்ளானாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது குறைவுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேனே, இவங்க மத்திய அரசு போதுமான அளவு தகவல் போதாமை தான் அது ஒரு காரணமாக இருக்குது. அது வந்து பெட்ரோலை பொறுத்த வரைக்கும். சமையல் வாயு, எரிவாயு, இந்த மாதிரி இயற்கை வாயு அதில் நமக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி அமைச்சர் நேற்று சொல்லியிருக்காரு, ஹர்தீப் பூரி. அதுக்கு மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10 நாட்களுக்கு மேலே இந்த நெருக்கடி இருக்காதுன்னு சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு 2-3 வாரங்கள் இந்த நெருக்கடி தொடரலாம். நீங்கள் உலக நாடுகளில் நிறைய நாடுகளுக்கு பயணித்த ஒரு நபர், ஒவ்வொரு நாடுமே ஒரு நிலைப்பாடை வந்து எடுத்துருவாங்க. அதாவது ஒன்று இந்த பக்கம் ஆதரிப்பது இல்லை எதிர்ப்பது அப்படின்னு. இந்தியாவினுடைய இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது புவிசார் அரசியலில் எப்போதுமே நான் எல்லாரும் நட்பாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறாங்கல்ல. இது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை நினைக்கிறீங்களா? அல்லது இப்போ பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் பக்கம் தான் நிற்பது சரியான ஒரு அணுகுமுறையா? எப்படி நீங்கள் அனுமானிக்கிறீங்க? இல்லை, நாம் மட்டுமே இந்த மாதிரி ஒரு நிலையை எடுக்கலை. உலகத்தில் உள்ள பெரும்பாலான நாடுகள் இந்த போரை பொறுத்த வரைக்கும் நடுநிலை தான் எடுத்திருக்காங்க. ஒரு 2 நாடுகள் வேணா ஒரு 3 நாடுகள், இது ஒரு கையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நாடுகள் இந்த அமெரிக்க தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். வேற யார் கண்டித்திருக்கிறார்கள்? பெரும்பாலும் இடதுசாரிகள் கண்டிக்கிறாங்க இல்லையா? கம்யூனிஸ்டுகள் நாடுகள் நீங்கள் சொன்னீங்க. 193 நாடுகள் ஐநாவில் ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளாக இருக்காங்க. அவர்கள் இடதுசாரிகள் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுல நமக்கு ஆச்சரியம் இல்லை. அதனால எல்லாரும் நடுநிலை தான் வகிக்கிறாங்க. நமக்கு எல்லாரும் தேவை. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நம்ம எப்போவும் நிற்கணும் அப்படின்னா நாம் அதற்கான வலிமையும் அதற்கான திறனும் நம்ம பெற்றிருக்கணும். அதனால் நம்முடைய நலனை முதல்ல எப்போவுமே சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு தகராறு நடக்கும் பொழுது 2 பேருமே அவர்கள் ஒரு மிகை நிலையை எடுத்து, 2 பேரும் இந்த பக்கமும் ஒரு மிகை நிலையை எடுத்திருக்கார் அவர் அதிபர் ட்ரம்ப், ஈரானிய அரசும் ஒரு மிகை நிலையை எடுத்திருக்கு. இதுக்கு இடையில வந்துட்டு நாம் இவர்கள் பண்ணுறது கரெக்ட், அவர்கள் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லக்கூடிய நிலையில் நாம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த முடிவுங்கிறது ஒரு சாதுரியமான முடிவு தான் நினைக்கிறீங்க? இல்லை, வேறு எந்த அரசு இருந்தாலும் இதை தான் பண்ணோம். நாம் தொடர்ந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். எல்லா போர்கள்லேயும் நாம் இந்த போர்கள் நடக்கக்கூடாது, பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் ஒரு தீர்வு ஏற்படணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படி சொல்லாத ஒரே இடம் இலங்கையில் நடந்த ஈழப்போறப்போ. அது மட்டும்தான் தப்பான ஒரு முடிவு எடுத்து அவர்களுக்கு உதவி செஞ்சோம் நம்ம இலங்கை அரசுக்கு. இல்லை, இதில் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி நடுநிலையாக இருக்கிறதுங்கிறது பொதுவாக இந்தியா எடுக்கிற ஒரு அணுகுமுறையாக இருந்தாலும், இன்னைக்கு உலகத்தின் பார்வையில் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவால் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுறாங்க. ட்ரம்ப்போடைய குறி அப்படிங்கிறது இந்தியாவாகத்தான் இருக்குங்கிற ஒரு பார்வை மேலோட்டமாக வந்து கொஞ்சம் அதிகமாக பரவி இருக்கிறது. நீங்கள் அப்படி ஒரு பார்வை வச்சுருக்கிறீங்களா? இந்தியா வந்து எப்படியான ஒரு சூழல் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்கள் இது போன்ற போர் சூழல் காலகட்டங்களில்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அவருக்கு என்ன இப்போ தினசரி இந்தியாவை காலையில் எழுந்த உடனே இந்தியாவை பற்றி நினைக்கணும் அப்படின்ட்டு என்ன இப்போ டைம் போட்டு இப்போ அஜெண்டா போட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க போகிறார். அப்படிலாம் இல்லை. அவருக்கு எவ்வளவோ ஒரு அமெரிக்க அதிபருக்கு 1008 சிக்கல்கள் இருக்குது. இந்தியா அதில் ஒரு நாடு, அவ்வளவுதான். நாம் வந்து நம்முடைய நலன், நம்முடைய கெடுதல், பெரும் நலன், லார்ஜ் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு சில சமரசங்களை செய்து கொடுக்குறோம். எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க, நாமும் செஞ்சுக்கிறோம். சீனர்கள் செய்து கொடுக்கிறார்கள், ரஷ்யர்கள் செய்து கொடுக்கிறார்கள், நாமும் செய்கிறோம். அதை இந்த நம்ம அது வந்து அவர் என்னன்னா நம்ம சமரசம் செய்து கொள்வது வந்து அவர் சொல்லலைன்னா வெளியில் பெருசாக தெரியாது. அவர் எல்லாத்தையும் வெளியே சொல்கிறார்.
ஒரு மாதம் இவங்க எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நான் அனுமதி தந்திருக்கேன் அப்படின்ட்டு அவருடைய நிர்வாகத்தினர் சொல்லுகிறார்கள். அவங்க சொல்லலைன்னா ஒருவேளை இது தெரியறதுக்கு நாளாகும். எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்றதையும் வெளியில் சொல்கிறார். இது எல்லாமே பல நேரங்களில் ராஜாங்க உறவுகளில் இதெல்லாம் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு பேசப்படாமல் திரைக்கு மறைவாக பின்னாடி இருந்து நடக்கிற செய்திகள். நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் நினைக்கிறதெல்லாம் காலையில் அவர் தூங்குற நேரம் தவிர மீதி நேரம்லாம் பேசுகிறார். அதில் 90% அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுறார். அதனால் அமெரிக்க கொள்கைகளும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அவர் இந்தியாவை பற்றி சொல்லுவதும் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகுது. நீங்கள் புட்டின் ஏதாவது சொல்கிறாரா? ஏதாவது அவரை பற்றி விமர்சனம் நம்ம பண்ண முடியுமா? அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்காவது தெரியாது. அவர் 4 ஆண்டுகளாக ஒரு போர் நடத்திட்டு இருக்கார். அந்த போரில் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 8000 பேர் செத்துட்ருக்காங்க. ஒரு வாரத்துக்கு 2000 பேர் சாகுறாங்க. நாம் அதை கடந்து போயிடல. சார், இப்போது நீங்கள் மேஜராக நீங்கள் சொல்லும்போது ட்ரம்ப்போடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம படித்து பார்க்கும்போது, வரலாறை திரும்பி பார்க்கும்போதோ, வளச்சுரண்டலுக்காகத்தான் உலகப் போர்கள் அப்படிங்கிறது பொதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வளச்சுரண்டல் அப்படிங்கிறது எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்தில்? இது ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கா? எதை பண்ணால் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஐநா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன இதை சார்ந்து? முதல்ல நான் வளச்சுரண்டலுக்காக தான் எல்லா போரும் நடக்குதுன்றதை நான் முழுமையாக ஒத்துக்கல. இதற்கு முன்னாடி நடந்த பெரும்பாலான போர்கள் அதுக்காக நடந்திருக்கலாம். முதல் உலகப் போரோ 2ஆம் உலகப் போரோ அதில் வளச்சுரண்டலுக்கெல்லாம் இல்லை, காரணம் இல்லை. அதுதான் உலகத்திலேயே இருந்த மிகப்பெரிய போர்கள். அதனால் அதுலேயே வளச்சுரண்டலுக்கு இடம் இல்லை. அது காலனி ஆதிக்கம் தொடங்கிய காலத்தில் அந்த மாதிரி போர்கள் நடந்திருக்கலாம். இங்கேயே நடந்துச்சு. ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் பிரிட்டனுக்கும் இங்கே நடந்துச்சு. ராபர்ட் கிளைவ் அதில் வெற்றி பெற்றார். அதற்கப்புறம் இது வந்து ஒரு ஆங்கில பெரிய பேரரசாக காலனியாக மாறிச்சு. அதே மாதிரி ஈராக்கின் மீது அமெரிக்கர்கள் தொடுத்த படையெடுப்பும் அவர்கள் நடத்திய தாக்குதலும் ஒன்றும் வளச்சுரண்டலுக்காகலாம் கிடையாது. அதற்கு வேறு காரணங்கள் உண்டு. அது தவறான காரணங்கள். பட்டு அங்கேருந்து அவர்களுக்கு, அதாவது உலகத்திலேயே மிக அதிகமாக எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடுகளில் ஒரு தலையாய இடத்துல இருப்பது அமெரிக்கா ஒன்று. ரெண்டாவது, உலகத்திலேயே எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் இடத்துல இருப்பது அமெரிக்கா. அதனால் வளச்சுரண்டல் அப்படின்ற அந்த எண்ணத்தை நாம் கொஞ்சம் அது 60-70களோடு அது நம்ம ஸ்டாப் ஆயிருச்சு. ஆமாம், ஓகே, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு, சோலார் பேனல் வந்துருச்சு, வளச்சுரண்டல் என்னத்துக்கு? அப்புறம் இங்கேருந்து எப்படி எண்ணெய் அங்கே கொண்டு போக முடியும்? அதனால் ஈரானில் நடக்கும் போர் வளச்சுரண்டல் அப்படின்லாம் நான் நினைக்கல. 47 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும் எப்போது, இல்லையா? அதனால் அதல்ல. வெனிசுவேலாவில் நிலைமை வேறு. ஓகே, அதை வந்து அதை அவர் சொல்கிறாரு, இது எங்களுடைய எண்ணன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க ஹியூகோ சாவஸ் அதை நாட்டுடைமை ஆக்கும் பொழுது அவர் போதுமான அளவு இழப்பீடு தரலை. அதெல்லாம் வழக்காக இருக்குது. அதனால் இது எங்களுடைய எண்ணெய், எங்ககிட்ட இருந்து அவர்கள் திருடின எண்ணெய், கையாடிய எண்ணெய், அதை போய் நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றார். அப்புறம் அவர் வந்து ஒரு போதை மருந்து பயங்கரவாதின்றார், நார்கோ டெரரிஸ்ட்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அது வளச்சுரண்டல் அல்ல, அதை விட்டுருவோம். இது வந்து கண்டிப்பாக வளச்சுரண்டல்லாம் நான் நினைக்கல. அப்படி அதுக்கு சாத்தியமும் இல்லை. மையக்கரு என்ன? அப்போ இதுக்கு மையக்கரு அவர்கள் அணுசக்தியாக மாறிவிடக்கூடாதுன்றது தான். அவ்வளோதான். அப்படி மாறிட்ட வடகொரியாவை ஒன்றும் பண்ண முடியல. அவர்களை தொட முடியாத உயரத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள். அந்த இடத்துக்கு இவர்கள் போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய எதிரிகள். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மரணம்ன்ட்டு 47 வருஷமாக சொல்லிட்டு இருக்கவங்க. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட இவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிட்டா இஸ்ரேலியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம், அதுக்கப்புறம் அமெரிக்கர்களுக்கும் துன்பம். அப்புறம் மேலை நாட்டு நாகரிகத்திற்கு எதிராக இவர்கள் போர் செய்பவர்கள். இந்த புரட்சி அரசு வந்ததுக்கு பிறகு மேலை நாட்டு நாகரிகம் என்பதே வந்து ஒரு மிக மோசமான இஸ்லாமிய நாகரிகத்திற்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிற அதனால் இந்த கருத்தியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய போர். பக்கத்தில் இருக்க வளைகுடா நாடுகள் அவர்களுக்கு கூட இவர்கள் மேலே ஒரு பெரிய பிரியமோ நட்போ கிடையாது. ஈரான் மேலே. ஆமாம், நேற்று 135 நாடுகள் சேர்ந்து ஈரானை கண்டனம் தெரிவிச்சு, 135 நாடுகள், பாகிஸ்தான் இந்தியாவெல்லாம் அதில் இருக்குது, சேர்ந்து ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வளைகுடா நாடுகள் மேலே அவங்க நடத்தின தாக்குதலுக்கு. சார், இப்போது எனக்கு என்னென்னா டவுட் வருதுன்னா, ஒரு தொடர்ச்சியாக ஒரு நாட்டோட அந்த நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குது, அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஈரானுக்குள்ளே பல சிக்கல்கள் இருக்குது, மக்களே அந்த அரசுக்கு எதிராக கிளர்ச்சி உற்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. பட் அதுக்குள்ளே ஒரு வல்லாதிக்க நாடு உள்ள நுழையிறது அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய இறையாண்மையை வந்து எதிரானதாகத்தானே பார்க்கப்படும். அப்படி சொன்னார் அவர் அந்த 8 நிமிட காணொளியில். ஈரானியர்களை உங்களுடைய அரசுக்கு எதிராக நீங்கள் ஆர்த்தெழுங்கள்,
போர் தொடுங்கள் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் காரணம். அது அவரால் மாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே சொல்லிட்டார், இதற்கு அடுத்து வர அரசும் எங்களுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாகவே இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டார். அதனால் அதல்ல, அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிடக்கூடாது. அவர்கள் போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி அவங்க நடந்துக்கலை. எவ்வளவு செறிவூட்டணுமோ அதிலிருந்து 20 மடங்கு அதிகமாக செறிவூட்டினாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவங்க ஒரு அணு தலையாத மாற்றுறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா நட்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு, அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு அவர் நினைக்கிறார். அவ்வளோதான். பட் இன்னும் சில இடதுசாரிகளுடைய இன்டெலெக்சுவல்ஸ் தளத்தில் இருக்கிறவங்களோட கருத்தில் நான் வந்து பார்க்கும்போது, அணு அவங்க வச்சுருந்தாங்கன்னா இந்நேரம் அதை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. இல்லை, அணு அவங்க வச்சுருக்காங்கன்னு அவர் சொல்லலையே. அவங்க வச்சுக்க கூடாதுன்னு தான் சொல்கிறார். அவர்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சில மாதங்கள்லேயே அந்த இடத்துக்கு போயிடுவாங்கன்ட்டு அவர் சொல்லலை. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுது. அது வந்து ஐநாவுடைய அமைப்பு. ஆமாம், அவங்க சொல்கிறாங்க. they have actually 60% செறிவூட்டின யுரேனியம் வச்சிருக்காங்க 400 கிலோவுக்கு மேலே. அது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுது. அணுவிலிருந்து எப்படி சார் விலகி வரக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துறது நாடுகளை? சவுத் ஆப்பிரிக்கா வந்து கருப்பின மக்கள்கிட்ட ஆட்சி வர வரைக்கும் அது வந்து ஒரு அணுசக்தி நாடு. வெள்ளையர்கள்கிட்ட இருந்து கருப்பினத்தவர்கிட்ட ஆட்சி மாறும் பொழுது இந்த வெள்ளையர்கள் அந்த அணுசக்தியை வந்து முழுவதுமாக அழிச்சிட்டாங்க. அப்புறம் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்ச பல நாடுகள் அணுசக்தி நாடுகள். அவர்கள் அதை வந்து ஆயுதமாக்குவதோ அல்லது போருக்கான முயற்சிகளில் அந்த சக்தியை பயன்படுத்துவதையோ அவர்கள் செய்வதில்லை. பல நாடுகள் அணுசக்தி 9 நாடுகள் இருக்குது, இஸ்ரேலையும் எடுத்துக்கிட்டோம்னா சேர்த்து. அதனால் அப்புறம் அணுசக்தி பரவாமை ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது. ஆமாம். அதுக்கப்புறம் அணுசக்தியை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறதுக்கான அதுக்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் இருக்குது. அதனால் இதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் அதான் ஒருத்தர் கேட்ட மாதிரி எதுக்கு நீங்கள் பூமிக்கு அடியில் வச்சுருக்கீங்க அணு உலையை? வேறு எந்த நாடாவது வச்சுருக்காங்களா? இல்லை, நீங்கள் மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. இப்போ இந்த ட்ரம்ப் வந்து உங்களை இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்துட்டீங்கல்ல. பட் ட்ரம்ப் இடத்துல வேற யாராக இருந்தாங்கன்னா அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிதான் அவரும் சொல்கிறாரு. இல்லை, அவரே சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாததை நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வேறு யாரும் செய்ய துணியாததை நான் செய்திருக்கிறேன் அப்படின்றார். பட் சார், இன்னைக்கு உலக அளவில் நம்ம வந்து இன்னைக்கு பல நாடுகளுக்கு பயணிக்கிறோம். ஒரு இப்போ நீங்கள் ஆஸ் இந்தியனா ஒரு தமிழராக நீங்கள் உலக நாடுகள்லாம் பயணிச்சிருப்பீங்க. ட்ரம்ப்போட ஒரு கொள்கை இருக்குல்ல, இப்போ அண்மை காலமாக வந்து பி அமெரிக்கன், அந்த மாதிரியான ஒரு அமெரிக்கர்களாக நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறது, அது வந்து இன்னைக்கு உலக அளவில் பரவ ஆரம்பிச்சிருக்கா அல்லது அது ஒரு குறுங்குழுவாதமாகத்தான் நீங்கள் வந்து அவதானிக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ட்ரம்ப்போட மறைஞ்சிரும். அது மாதிரி ஒரு 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 குறுகிய பார்வையும் அது மாதிரி ஒரு தன்னலப்போக்கும் உள்ள ஒரு அமெரிக்க தலைவரை இதற்கு முன்பும் அமெரிக்கா சந்தித்ததில்லை, இதற்கு பின்பும் சந்திக்காது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அவர் வந்து ஒரு பெரிய அவர் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி டு ஷூட் ஒன்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அவருடைய காலில் அவரே சுட்டுக் கொள்கிறார். அவருடைய கொள்கைகள் அத்தனையும் நெடுங்காலத்திற்கு அமெரிக்கர்களை துன்பப்படுத்தும், பின்னடைவை கொண்டு போய் சேர்க்கும் அமெரிக்கர்களை. இரண்டு பேரில் யார் இன்னைக்கு கொஞ்சம் பேக் எடுத்தாங்கன்னா அது சொசைட்டிக்கோ அல்லது உலக பார்வைக்கோ நன்மையை பயக்கும் நீங்கள் நம்புறீங்க? அமெரிக்காவால் அது ஈரானா? யார் பின்வாங்கிறதுன்றது சமூகத்துக்கு நன்மையை பயக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2 பேருமே பின்வாங்கணும். 2 பேருமே மிகநிலை எடுத்துட்டாங்க. அதனால் சாதாரண ஈரானிய குடிகளுக்கு மிகப்பெரிய அல்லல் இது. ஏன்னா 2 பேரும் வீராப்பா பேசுகிறாங்க, 2 பேரும் வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெற்றி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே வெற்றி கிடைச்சிருச்சுன்னு 2 தடவை சொல்லியிருக்காரு. போதுமான அளவு கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 10-20 நாளில் வெளியே போயிடுவார்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஐநா இதை எப்படி பார்க்கறது? ஐநா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் என்ன கருதுறீங்க? போதுமான எடுத்துருக்கிறாங்களா? ஏன்னா எப்போதுமே ஐநா மேலே வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, கூட்டங்கள்லாம் போடுறாங்க, பட் ஆனால் அவங்களால வந்து ஒரு போர் சூழல் காலகட்டத்தில் பாதிக்கப்படுறவங்களை மீட்பதற்கோ அல்லது வந்து அதை பாதிக்கப்படாத சூழலை உருவாக்குவதற்கான ஒரு வீரியத்தன்மை இல்லைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. ஈழ இனப்படுகொலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை? எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடியிருப்பு இருக்குது. அந்த குடியிருப்பில் வந்து 193 அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருப்புகள் இருக்குது. இந்த 193 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க. என்ன, பாரதிதாசன் குடியிருப்போர் சங்கம், குடியிருப்புகள் சங்கம்னு வச்சுருக்கீங்க. அந்த சங்கத்தில் தலைவர்
துணைத் தலைவர், செயலாளர், இவங்க 3 பேரும் ஒத்துக்கணும். அவங்க 3 பேரில் ஒத்துக்கலைன்னா, ஒருத்தர் ஒத்துக்கலைன்னா கூட எந்த முடிவும் ஒரு மனதா எடுக்கப்படாது. ஓகே. அதுக்கப்புறம் செயற்குழுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. அதில் இந்த 3 இன்னும் ஒரு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 8 பேராவது ஒத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதுதான் ஐநா. இதில் தலைவரும் துணைத் தலைவருமே அந்த குடியிருப்பில் இருக்க வேறு சில வீடுகளில் போய் அத்துமீறி உள்ள நுழையிறாங்க. எப்படி அந்த குடியிருப்பு சங்கம் வந்துட்டு செயல்படணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அப்போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் தலைவர் துணைத் தலைவர் நிலையில் இருக்கிற நாடுகள் அவங்க தான் வேலியே பயிரமே. இது சங்கம்னு தனியாக ஒன்று கிடையாது. இந்த 193 ஃப்ளாட்டோடு சேர்ந்தது தான் சங்கம். ஓகே. அதனால் இந்த நாடுகள் என்ன முடிவெடுக்குதோ அதை தான் ஐநா பண்ண முடியும். அதனால் அது முடியாது. இல்லை, அது ஒரு அவநம்பிக்கையை விதைக்காதான்னு கேட்குறேன். இல்லை, நாளைக்கு அந்த அசோசியேஷன்ன்றது நீங்கள் உருவாக்குறது தானே. ஓகே. நீங்களே சரியில்லாத போது எப்படி அசோசியேஷன் சரியாக இருக்கும்? அசோசியேஷன் தனி இல்லைல்ல. நீங்கள் எல்லா ஃப்ளாட் ஓனர்ஸும் சேர்ந்து வச்சிருக்கிற ஒரு அசோசியேஷன். அதில் இப்படி ஒரு விதி வச்சுருக்கீங்க. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இவங்க 3 பேரும் ஒருத்தர் கூட ஒத்துக்காத போகக்கூடாது அப்படின்னு ஒரு விதி. அதனால் இந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் அங்கே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த 5 நாடுகளும் அதில் ஒரு நாடு ஒத்துக்கலைன்னா கூட எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதில் 5 நாடுகளில் 2 பெரிய நாடுகளே தப்பு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் எந்த தீர்மானத்தையும் கொண்டு வர முடியாது, அவங்க ஒப்புதல் இல்லாத. அதுதான் நிலைமை. இந்தியா போன்ற ஒரு பல மாநிலங்களை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய இந்த இன்றைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த சூழலில் தமிழர்களுக்கான அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளான விவகாரங்கள் ஏதேனும் ஆபத்தான ஒரு அறிகுறியில் தென்படுதா, இல்லை நம்ம சேஃபாக தான் இருக்கிறோம்? அவங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்தியர்களுக்கு பெரிய துன்பம், அதாவது பொருளாதார ரீதியாக கேட்குறேன். பொருளாதார ரீதியாக இது ஒரு சின்ன பின்னடைவை தரும், பெரிய அளவில் தராது. தற்காலிகமாகவே கேஸ் சிலிண்டர்லாம் பதுக்குறாங்க, விலையெல்லாம் உயருது, பெரிய கியூ வரிசையில் கார்கள், இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் காலியாக இருச்சுங்கிறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் கிடைக்கல. நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தார், எங்கேயுமே எந்த கடையிலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேலை பார்த்த இடங்களில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு தான் நான் சமைச்சேன். சொமாலியாவில் 5.5 வருஷம் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு சமைச்சேன். இப்போ ஈராக்கில் அப்படி தான் சமைச்சேன். அது ஒரே நேரத்தில் 2 அடுப்பு வச்சுக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், இருக்குது. அதனால் திட்டமிடல் இல்லை, யாருக்கும் திட்டமிடல் என்பது இல்லை. இது இந்தியர்களுடைய ஒரு பெரும் குறை. அதை நம்ம சரி பண்ணணும். அதனால தான் மழை பெஞ்சாலும் நகரங்களில், சாலைகளில் தண்ணி தேங்கிடுது. இந்த மாதிரி மற்ற நாடுகளில் இப்படிலாம் நடக்கிறதில்ல. இப்போது சிங்கப்பூர் போனீங்கன்னா எவ்வளோ அடமழை பெஞ்சாலும் தண்ணி ஒரு சுடத்துல நிற்காது. அதனால் பிளானிங், திட்டமிடல் என்பது ஒரு அமைச்சரவையாக இருக்கிறதே ஒழிய செயலில் இல்லை, செயல்பாட்டில் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இதை நகர்கிறது என்று. யாருக்கும் எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லாமல் இந்த போர் சூழல் அப்படிங்கிறது களையணும் அப்படிங்கிறதான் பெரும்பாலான மக்களோட எண்ணமாக இருக்கிறது. உங்களுக்கு கருத்துக்களையும் விவகாரங்களையும் பகிர்ந்து வைக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.